நம்ம கடையோட நேம் வந்து அர்ச்சனா ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். நம்ம கடையில் வந்து தேங்காய் போலி, பருப்பு போலி, கார போலி, பால்கோவா போலி, இந்த 4 வகையான போலி நம்ம வந்து சேல் பண்ணுறோம். என் மிஸ்ஸஸ் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்கிறது எனக்கு ஆஃப்டர் 15 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இது வந்து தேங்காய் பூரண கொழுக்கட்டை, அரிசி மாவுல உள்ள வந்து தேங்காய் பூரணத்தை ஸ்டஃப் பண்ணி செய்யறது. ராகி கொழுக்கட்டை, இது வந்து கம்பு கொழுக்கட்டை. நீங்க வெளியே பால்கோவானா பார்த்தீங்கன்னா அந்த மைதாவை பரட்டி பால்கோவா வச்சு அப்படியே மடிச்சு அழுத்தி திரும்பி தீட்டி பால்கோவா போட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ மொத்தம் இருக்கும். நம்மளுக்கு அப்படி கிடையாது. இதாங்க இங்கே இருக்கிற குட்டீஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது மினி சமோசா. டீ கடையில் சமோசா வாங்கினீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த கவருக்குள்ளே இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா காலையில் அவங்க கொண்டு வந்து போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும். அது நீங்கள் ஈவினிங்கில் சாப்பிட்டிங்கன்னா துணி மாதிரி இருக்கும். இந்த சமோசா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் வெளியே வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதே கிறிஸ்பி கிடைக்கும். கோதுமை சப்பாத்தி, இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை சப்பாத்தி, கருப்பு கவுனி அரிசி சப்பாத்தி, நவதானிய சப்பாத்தி, 13 தானியங்கள் முளை கட்டி பவுடர் ஆக்கி பண்ணுறோம். அதை பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நீங்கள் பணியாரம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவில் தான் பணியாரம், ஓகேங்களா? அதானே சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் எங்கள் பணியாரம் வந்து செட்டிநாடு ஸ்டைல் பணியாரம். வணக்கம். நம்ம கடையோட நேம் வந்து அர்ச்சனா ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் வடக்கு மாட வீதியில் நம்மளுடைய ஷாப் இருக்குது. இன்னும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னீங்கன்னா ஹோட்டல் நித்யாமிர்தம் ஆப்போசிட்டில் நம்மளுடைய ஷாப் அமைஞ்சிருக்குங்க. 6 இயர்ஸ் ரன் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஹோட்டலு. நம்ம ஸ்நாக்ஸ் சென்டருடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா நோ பாமாயில், நோ வனஸ்பதி அண்டு நோ மைதா. இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம் மாதிரி நாங்கள் வச்சு இதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கடையோட ஸ்பெஷல் இது 3மே. இது இல்லாமல் தான் நாங்கள் வந்து எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கோதுமை மாவு, ராகி, கம்பு, இந்த மாதிரி மில்லட்ஸ் ஐட்டத்தில் நாங்கள் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கடையோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே சாப்பிட்ற போலி எல்லாமே வந்து மைதாவில் வந்து நீங்கள் ரெடி பண்ணுற போலி சாப்பிடுவீங்க. நம்ம கடையில் வந்து தேங்காய் போலி, பருப்பு போலி, கார போலி, பால்கோவா போலி, இந்த 4 வகையான போலி நம்ம வந்து சேல் பண்ணுறோம். நீங்கள் வெளியே சாப்பிட்ற போலி சாதாரணமாக சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மைதாவில் வெல்லம் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து கோதுமை மாவில் கருப்பட்டியில் பண்ணுறோம். அந்தன் வந்து பால்கோவா போலி. பால்கோவா போலினா இப்போ நீங்கள் ரெடிமேடாகவே வெளியே வந்து பால்கோவா வாங்கி ஸ்டஃப் பண்ணிடுறாங்க இல்லைங்களா? நம்ம பால்கோவா போலியில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு பால்கோவா. அந்த பால்கோவாவில் உள்ள நட்ஸோடு இருக்கும். அந்த போலி 2மே நம்மளது வந்து ஸ்பெஷல். டால் போலி ரெகுலராக எல்லாருமே நம்ம பண்ணுறது தான். ஆனால் எல்லாமே கோதுமை மாவு. வெஜிடபிள் போலினா நீங்கள் வந்து சமோசாவில் சொன்ன மாதிரி தான் உருளைக்கிழங்கு வைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுறோம். இது 4மே நம்மள்ட்ட ஸ்பெஷல். அது ஆனால் இங்கே வந்து விலை எவ்வளோலேருந்து ஆரம்பிக்குதுன்னா எவ்வளோ வரை இருக்குது? ஆக்சுவலாக வந்து நம்மளுடையது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் 30 ரூபா மேடம். மேக்ஸிமம் எல்லாமே 30 தான். 30 ரூபா, மினிமம் 25 ரூபா. அது கம்மியில் வேணும்னா 15 ரூபா, ஓகேங்களா? நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்கிறது இல்லை மேடம். செட்டுனா தான் நாங்கள் சொல்லி விற்கிறோமே தவிர சிங்கிள் பீஸ் கேட்டால் கூட நாங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு பொறுத்த வரைக்கும் சாப்பிட கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். அதனால் வந்து இங்கே வந்து பைசாங்கிறது ஒரு மேட்ரு இல்லை. ஆனால் வந்து 15 ரூபாயிலேருந்து 30 ரூபா தான் அதிக ரேட்டு. 30 ரூபா, அவ்வளோதான். அந்தன் வந்து இப்போ நாங்கள் சப்பாத்தி ஐட்டம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் மேடம். சப்பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 5 வகையான சப்பாத்தி லான்ச் பண்ணியிருக்கோம். கோதுமை சப்பாத்தி, நவதானிய சப்பாத்தி, வெந்தயக்கீரை சப்பாத்தி, கருப்பு கவுனி அரிசி சப்பாத்தி, ராகி சப்பாத்தி, மொத்தம் 5 வகையான சப்பாத்தி நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அது ஈவினிங் 7 மணிக்கு மேலே வித்து சைட் டிஷ்ஷோடு கொடுக்குறோம் சப்பாத்தி. அது மட்டும்தான் ஒரு செட்டு 50 ரூபா. அது மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஹைலி காஸ்ட்டு. இன்னொன்று ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே சாப்பிட்ற எல்லா ஐட்டமே வந்து டீ கப்பில் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ஜூஸ் கப்பில் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கப்பு பேன் பண்ண பிறகு இந்த மாதிரி தொன்னையில் கொடுக்குறோம். தொன்னையில் ஃபுல்லாக வரும். 30 ரூபா கொடுக்குறோம். வெளியே வந்து கீ போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அதை வந்து பட்டர் போட்டு கொடுக்குறோம். நாங்கள் வந்து மொத்தம் 4 வகையான ஃப்ளேவர் பண்ணுறோம். அதில் பட்டர் கார்ன், பெப்பர் கார்ன், சில்லி கார்ன் அண்ட் மின்ட் கார்ன். ஆமாம், மொத்தம் 4 வகையான கார்ன் கொடுக்குறோம். நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த நோக்கம் உங்களுக்கு எதனால் வந்தது? அந்த பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது கொரோனா. நாங்கள் வந்து ஆக்சுவலாக நான் இங்கே ப்ரைவேட் லிமிட்டடில் வேலைக்கு வந்தேன், சென்னை, ஓகேங்களா? சென்னைக்கு நான் வேலைக்கு வரும்பொழுது ப்ரைவேட் லிமிட்டடில் வந்தேன். ஃபஸ்ட்டு கொரோனா அப்போது கம்பெனி எனக்கு சமாளித்து சேலரி கொடுத்தது. செகண்ட் கொரோனா அப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியை சமாளிக்க முடியல. ஸோ அப்போ நான் டியூட்டிலேருந்து ரிலீவ் ஆகுறேன். வீட்டில் வந்து 6 மாதம் உட்காந்துருக்கோம். வீட்டில் உட்காந்துருக்கப்ப என் மிஸ்ஸஸ் வந்து
இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்கிறது எனக்கு ஆஃப்டர் 15 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. சாப்பிட்றப்போ ஒரு நாள் சும்மா ஜஸ்ட் விளையாட்டாக பேசணும், இதை நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வந்தால் என்னன்ட்டு. அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் வந்து நாங்கள் அதை வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்தோம் மேடம். ஃபஸ்ட்டு சுண்டல் தான் நாங்கள் பண்ணோம். 5 வகையான சுண்டல் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சுண்டல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் வந்து ஒன்று நாங்களே கிரியேட் பண்ணி எங்கள் கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 36 ஐட்டம்ஸ் பண்ணுறோம். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு பேக் போன் ஃபுல்லாகவே உங்கள் ஒய்ஃப் தான்? எல்லாமே அவங்க தான். அவங்க அதாவது அவங்க இல்லைன்னா நம்மளால் இந்த பிஸ்னஸில் பண்ண முடியாது மேடம். அவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணுறது. ஃபார்முலா அவங்களுக்கு தான். நம்ம ஒன்லி ஆக்டிங் மட்டும்தான், சேல்ஸ் மட்டும்தான். அண்ட் தென் வந்து அதை எப்படி விற்கணுங்கிறது ஒரு இது கொடுக்கணும் இல்லையா, அது நம்ம ஃபாலோ பண்ணுறோம், செய்கிறது அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க வருவாங்க ஒரு 7 o'clock or 8 o'clock மேலே ஷாப்புக்கு வருவாங்க. 2 hours இருப்பாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்மளுடைய ஷாப் வந்து ஈவினிங் வந்து 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். நைட்டு வந்து 9:30 to 10 o'clock வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்களா, இதுதான் நம்ம ஷாப்போட டைமிங். சண்டேவும் கடை இருக்கும் இல்லைன்னா? எல்லா நாளும் இருக்கும். தீபாவளி 3 days, பொங்கல் 3 days ஹாலிடே, மிச்சப்படி எல்லா நாளும் கடை உண்டுங்க. அண்ட் தென் வந்து நமக்கு இப்போது பண்டிகை நாள்னா பார்த்தோன்னா விநாயகர் சதுர்த்தி, இந்த நவராத்திரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர் வரும். அந்த பல்க் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4-5 கம்பெனிக்கு பல்க் ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து தேங்காய் பூரண கொழுக்கட்டை ஃபஸ்ட்டு போட்டோம்னா நாங்கள் சேல்ஸுக்கு கொண்டு வரல மேடம். அதை வீட்டில் செஞ்சு கொண்டு வந்து ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒரு 10 கஸ்டமர் சாப்பிட்டாங்கன்னா 10 கஸ்டமருக்கு கொடுத்து அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகு தான் அதை நாங்கள் சேலுக்கே கொண்டு வந்தோம். இப்படி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நாங்கள் சேலுக்கு கொண்டு வந்தோம். கஸ்டமர் எந்த குறை சொன்னால் கண்டிப்பாக கேட்டுப்போம், நிறையா கேட்டுப்போம். ஏன்னா வந்து கஸ்டமருடைய குறையில தான் நம்மளுடைய வளர்ச்சியே இருக்குது. அதனால் அதை வந்து கேட்டுக்கிறோம். பட் எங்கள்கிட்ட அவங்க சொல்கிறது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு. இந்த மாதிரி இந்த மில்லட்ஸ் ஐட்டம்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது இன்றைக்கி முடியாத விஷயம். இன்னொன்று எல்லாருமே வந்து இங்கே வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கால சூழலில் இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம கிராமத்துலேயோ இல்லை நம்ம டவுன்லேயோ நம்மளோட முன்னோர்கள் செஞ்சு கொடுத்து இங்கே சாப்பிட்றது அவங்களுக்கு நேரமும் இல்லை, தெரியவும் இல்லை. இது ரெண்டுமே உண்மையான விஷயங்கள். இதை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக கஸ்டமர்ஸுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஒன்று. இன்னொன்று வாரத்தில் இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னுடைய குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 350 380 கஸ்டமர் இருக்காங்க. 380 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வருவாங்க. எப்படி வேணால் மாறி வருவாங்க. ஒன்று நம்ம கபாலீஸ்வரர் டெம்பிளுக்கு வரும்போது இங்கே வருவாங்க, அப்படி இல்லை சாப்பிட்றதுக்காகவே வருவாங்க, அப்படி இல்லைன்னா குட்டீஸ் வீட்டில் இருந்தால் எங்களுடைய சமோசா வந்து குட்டீஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்காகவே வருவாங்க. ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுக்காகவே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ரிட்டன் வர இப்போ அவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த தோசை ஐட்டம்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கஸ்டமர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த நார்த் இண்டியன் ஃபுட்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பானிபூரி இந்த மாதிரி சேட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் தவிருங்க. ஏன்னா அதனால நிறையா நீங்கள் யூடியூப்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய மெசேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. அது பார்க்குறதோட சரி, லைக் போடுறதோட சரி, மிஞ்சி போச்சுன்னா ஷேர் பண்ணுறதோட சரி, ஃபாலோ பண்ணுறதில்ல. தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப ஆபத்துங்கிற மாதிரி இன்றைக்கி ரிசர்ச் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து மீண்டு இந்த மாதிரி இயற்கை உணவுக்கு வாங்க. நாங்கள் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுக்குறோம். இதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி இல்லை, மயிலாப்பூரில் இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய உணவுகள்லாம் கிடைக்குது. எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து தேங்காய் பூரண கொழுக்கட்டை. ஓகேங்களா, அரிசி மாவில் உள்ளே வந்து தேங்காய் பூரணத்தை ஸ்டஃப் பண்ணி செய்கிறது. இது வந்து ராகி கொழுக்கட்டை. ராகி, செகப்பவுல், கருப்பட்டி போட்டு செய்கிற கொழுக்கட்டை. இது வந்து கம்பு கொழுக்கட்டை. கம்பு, செகப்பவுல், கருப்பட்டியில் செய்கிற கொழுக்கட்டை. ஏன் செகப்பவுல் யூஸ் பண்ணுறோன்னா ஃபைபருக்காக யூஸ் பண்ணுறோம். கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸு கூட சாப்பிட்லான்ட்டு இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு, இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ் அவங்க சாப்பிட்றதுக்காக மெயினாக இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜாகரி கூட யூஸ் பண்ணுறது? ஜாகரி யூஸ் பண்ணுறது கருப்பட்டி மட்டும்தான். இது வந்து தேங்காய் கருப்பட்டி போலி சார். இது மேலே இருக்க லேயர் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு. நீங்கள் வெளியே சாப்பிடும்போது மேலே இருக்க லேயர் வந்து மைதாவில் சாப்பிடுவீங்க. அது வந்து சுட சாப்பிடணும். இப்போ நீங்கள் எந்த போலி ஸ்டால் போனாலும் சூடாக கல்லில் போட்டு தருவாங்க. அந்த சூடாக சாப்பிட்டிங்கன்னா டக்குன்னு இறங்கிடும். அதை நீங்கள் ஒரு 1 hour வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. அந்த சைடு ஃபுல்லாக பிச்சுக்கிட்டு வரும், உதுரும், எல்லாம் செய்யும். இதை வந்து நீங்கள் அப்படி கிடையாது. 24 hours இதோட டைமிங். இப்போ சாயந்தரம் 5 மணிக்கு ரெடி பண்ணுறோன்னா நீங்கள் நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இந்த போலி எடுத்து சாப்பிட்டிங்கன்னாலும் இதே சாப்பிட்ருக்கும், இதே டேஸ்ட் இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா லேயர் வந்து கோதுமை மாவில் பண்ணுறோம், உள்ளே வந்து கருப்பட்டியில் பண்ணுறோம். ஓகேங்களா, அதனால கெட்டு போகாது, பிசுப்பு இருக்காது, வாடை வராது. இதோடைய மெயின். அதனால தான் இதுக்கு இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நம்மள்ட்ட வரும்போதே உங்களுக்கு தெரியும் கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்ட்டு. இது வந்து அதோடைய ஸ்பெஷல்.
ஆக்சுவலா இந்த போலி பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நாங்க பெருசா எங்கேயும் பார்த்தது இது கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா போலிங்க. ஆக்சுவலாக பால்கோவா போலினா நீங்கள் வெளியே எப்படி சாப்பிடுவீங்கன்னா மைதாவை வந்து சப்பாத்தி மாதிரி பண்ணி அந்த ரெடிமேடு பால்கோவாவை வாங்கி வச்சு அது கூட அழுத்தி அப்படியே வந்து சுட்டு எடுத்துருவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சு இந்த சப்பாத்தி டேஸ்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இதை வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் டிப் பண்ணுறோம். பைனாப்பிள் ஃப்ளேவர் டிப் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா ஸ்டஃப் பண்ணிடுவோம். பால்கோவாவில் கூட பார்த்தீங்கன்னா நட்ஸ் போட்டிருப்போம். நட்ஸ்னால் வந்து ஒன்றும் பெரிய முந்திரி பாதாம்லாம் கிடையாது மேடம். பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழம் ப்ளஸ் வந்து முந்திரி. இது எப்பயாவது ஒரு தாட்டி நிலக்கடலை வறுத்து அதை வந்து பொடி பண்ணி போடுவோம். இது 3 தான் இதில் இருக்கும். நட்ஸ் சாப்பிடும்போது அந்த பால்கோவோடைய டேஸ்ட்டு கூட அந்த நட்ஸும் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக கொடுக்கும். இன்னொன்று திகட்டாது. இதை உள்ளே இருக்க பால்கோவா எடுத்து நீங்கள் மேல் இதை சாப்பிட்டீங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிப்பு இருக்கும். இனிப்பாக இருக்கும். ஓகே. இதுதான் இதோடைய ஸ்பெஷல். பால்கோவோடைய ஸ்பெஷல் இதுதான். மற்ற பால்கோவோட நம்ம பால்கோவாவை விட டிஃப்ரெண்ட் இதுதான். நீங்கள் வெளியே பால்கோவானா பார்த்தீங்கன்னா அந்த மைதாவை பரட்டி பால்கோவா வச்சு அப்படியே மடித்து அழுத்தி திரும்பி தீட்டி பால்கோவா போட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ மொத்தம் இருக்கும். நம்மளது அப்படி கிடையாது. இப்படி தான் இருக்கும். ஒரு கோவா சாப்பிட்டாலும் அடுத்தது சாப்பிட சொல்லும். திகட்டாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகி, முருங்கைக்கீரை, வாழைப்பூ சேர்த்த வடை. ஓகே. வாழைப்பூவும் சேர்த்து. ஆமாம். வாழைப்பூ, ராகி, முருங்கைக்கீரை, ஆனியன், மிளகாய், கருவேப்பிள்ளை இது சேர்த்த இது வடைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸு, வடை பிரியர்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நாங்கள் வீட்லேயே வந்து இது சுட்டு எடுத்துன்னு வந்துடுவோம். பட் இங்கே வந்து இப்போது தான் ஒரு கொஞ்ச நாளாக தான் இங்கேயே வந்து லைவாக செஞ்சு கொடுக்குறோம். அதனால் வந்து ஆமாம் சூடாக வரும். அதனால் டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. இது வந்து ஆனியன் பக்கோடா. ஆனியன் பக்கோடா கடலை மாவில் செய்கிறதுங்க. பீஸ் 5 ரூபா தான் பண்ணுறோம். பட் சில பேர் இதே வந்து 3 10 ரூபா தராங்களே அப்படிங்கிறாங்க. நம்மளது பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுதான் கட்டுப்படி ஆகும். பீஸ் 5 ரூபா பண்ணுறோம். ஏன்னா நம்ம பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல, சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு பீஸ் இது வந்து 6 பீஸ் 30 ரூபா தரும். இப்போ அடுத்தது கம்பு வடை முடிஞ்சக்கப்புறம் உளுந்து போண்டா தான் லாஸ்ட்டாக போடுவோம். அதுவும் 6 பீஸ் 30 ரூபா தாங்க. இதாங்க இங்கே இருக்கிற குட்டீஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது மினி சமோசா, ஆனியன் சமோசா. வீட்டில் தான் இது எல்லாமே வந்து கோதுமை மாவில் பண்ணுறதுங்க. நீங்கள் வந்து டீ கடையில் சமோசா வாங்கினீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த கவருக்குள்ளே இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா காலையில் அவங்க கொண்டு வந்து போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும். அது நீங்கள் ஈவினிங்கில் சாப்பிட்டிங்கன்னா துணி மாதிரி இருக்கும். இந்த சமோசா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் வெளியே வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதே கிறிஸ்பி கிடைக்கும். காரணம் என்னென்னா இது வந்து கோதுமை மாவில் இவ்வளோ கிறிஸ்பி தாராளமாக வரலாமே. நாங்கள் இப்போ அதில் தானே பண்ணிகிட்டு இருக்கோம். 5 இயர்ஸ் அதில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். தாராளமாக பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஒன்லி ஆனியன் மட்டும் தான் சேர்க்குறோம் உள்ள. இன்னொன்று பெரிய சமோசா பஞ்சாபி சமோசா பார்த்துருப்பீங்க. அது வந்து வெஜ் சமோசா. அதில் வந்து கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு 3மே அதில் சேர்க்குறோங்க. அதனால் அந்த சமோசா வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இன்னொன்று நம்ம கடையோட என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி விற்கிது நாளைக்கு சேர்த்து போடுவோங்கிறதெல்லாம் செய்ய மாட்டோம் மேடம். அந்த தவறுலாம் நாங்கள் பண்ணி அதுலேருந்து மாறி வந்துட்டோம். லிமிட்டடு. இன்றைக்கி இதுனா இன்றைக்கி அவ்வளோதான். அது 7 மணிக்கு முடிஞ்சாலும் சரி, நைட்டு 10 மணிக்கு முடிஞ்சாலும் சரி, இல்லை முடியலனாலும் சரி, அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ லிமிட்டட் ஸ்டாக் இருக்கிறதுனால சீக்கிரமாக ஐட்டம்ஸ் வந்து முடிஞ்சிடும். இது வந்து கோதுமை சப்பாத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை சப்பாத்தி. இது வெந்தயக்கீரை சப்பாத்தி. இதில் வந்து என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இங்கே வெயில் காலம் அதிகம். 8 மாதம் வெயில் காலம் நம்ம அனுபவிக்கிறோம். 8 மாதத்துல இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தியை சாப்பிடும்போது வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகுங்க. இது நவதானிய சப்பாத்தி. 13 தானியங்கள் முளை கட்டி பவுடராக்கி பண்ணுறோம். இது வந்து கருப்பு கவுனி அரிசி சப்பாத்தி. கருப்பு கவுனி அரிசி சப்பாத்தி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு கவுனி அரிசி சப்பாத்தியில் நாங்கள் தான் இங்கே தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து பெஸ்ட்டு. நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் எப்படி நீங்கள் தனித்தனியாக பண்ணுறீங்க, எப்படி முடியுதுன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நாங்கள் இதில் யூஸ் பண்ணுறோம். சுண்டலில் வந்து நவதானிய சுண்டல் செய்கிறோம். அந்த நவதானிய சுண்டலை காய வச்சு தான் பவுட்ரு பண்ணி தான் இது பண்ணுறோம். கோதுமை மாவு வந்து நாங்கள் கோதுமையிலேருந்து கோதுமை மாவு பண்ணிக்கிறோம். வெந்தயக்கீரைக்கும் இதுக்கு மட்டும் தான் நாங்கள் மெனக்காடுறோம். மீது எல்லாமே நாங்கள் பண்ணுறதில்ல, இல்லை சப்பாத்தி பண்ணிடுறோம். இது வாங்கி வச்சு இப்போ எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோம்? இது ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து இது வந்து பிரித்து வச்சுருக்கோம் மேடம். ஒரு பேக்கெட்டுக்கு 10 பீஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இதை எங்கேயா ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை நாளை மறுநாள் சாப்பிட போகிறீங்க, இல்லை நாளைக்கு சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் பேக்கெட் வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். பேக்கெட் பிரிக்கக்கூடாது. கவரோட ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எப்போ சாப்பிட போகிறீங்களோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வானலில் போட்டு அழகாக வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ, என்னை பொறுத்த வரைக்கும் நெய் எண்ணெய் எதுவுமே போடாமல் அப்படியே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நீங்கள் பணியாரம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவில் தான் பணியாரம், ஓகேங்களா? அதானே சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் எங்கள் பணியாரம் வந்து செட்டிநாடு ஸ்டைல் பணியாரம். செட்டிநாடு ஸ்டைல் பணியாரம் கேட்டிங்கன்னா பணியாரம் வந்து சாஃப்டாக இருக்கும். மொறுமொறுப்பாலாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும், ஜீரணமாயிடும். நீங்கள் வெளியே ஒரு சில இடத்துல பணியாரங்க சாப்பிடும்போது தொண்டை கறிக்கும்.
சூடு ஆறி போச்சுன்னா தொண்டை கறிக்கும். ஆனால் இந்த பணியாரத்தில் அந்த மாதிரி இருக்காது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பருப்பு ஐட்டங்கள் நாங்கள் மாற்றி மாற்றி போட்டு பண்ணுறோம். செட்டிநாடு ஸ்டைல்லேருந்து நீங்கள் செட்டிநாடு பக்கத்துலேருந்து வர்றவங்க அவங்க பணியாரம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பணியாரம் கரெக்டாக இருக்கும் மேடம். அந்தன் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய சட்னி கூட பார்த்தீங்கன்னா 3 வகையான சட்னி கொடுக்குறோங்க. முதல் வகையான சட்னி வெளியே வந்து நிறைய ஹோட்டல்ஸில் வெளியே எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே கொடுக்கக்கூடிய சட்னி வந்து பார்த்திங்கன்னா உடச்சக்கடலை சட்னி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்குறது நிலக்கடலை சட்னி கொடுக்குறோம். சமோசா, ராகி வடை, அந்த காரபோலி, இதுக்கு வந்து கேரட் சட்னி கொடுக்குறோம். சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் வந்து ஒரு நாள் கடலைக்கறி கொடுப்போம், ஒரு நாள் வந்து ஒயிட் சன்னா குருமா கொடுப்போம், ஒரு நாள் வந்து வெஜ் குருமா கொடுப்போம், ஒரு நாள் வந்து கடப்பா, அந்த மாதிரி மொத்தம் 4 வகையான இது வச்சுருக்கோம். அதை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து சட்னி தீர்ந்துடும். ஒரு சில டைமில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருமா தான் வந்து இஷ்யூ பண்ணுவோம். அது காஸ்ட்லி தான், ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி கிடையாது. அந்த டைமில் போய் சட்னி அரைக்க முடியாது, அதனால் அதை சேர்த்து கொடுப்போம். இதுதான். எந்த ரேட்டு ஏறினாலும் குவாலிட்டியில் நாங்கள் கான்ஃபர்மைஸ் பண்ணுறதே கிடையாது. இதில் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்போம். நான் கிடையாது, என் மிஸ்ஸஸ் அதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அது என்ன வேலை விற்றாலும் பரவாயில்ல, குவாலிட்டியில் கான்ஃபர்மைஸ் பண்ணக்கூடாதுன்னுவா. ஸோ அதை நான் அந்த பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கோம். தரம் கொடுக்கறதுனால ஓரளவுக்கு போகிறோம். இப்போ கூட பார்ப்பீங்க எல்லாருமே ஷாப்பில் வச்சுருக்காங்க, நாங்கள் பிளாட்ஃபார்மில் தான் வச்சுருக்கோம் மேடம். எங்களுக்கு நேம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமே தவிர வந்து பெருசாக நாங்கள் பண்ணல. ஆனால் அது வருவோங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உணவுகள் வந்து இப்போ கிடைக்கிறதே ரொம்ப ரேரா இருக்கு. நீங்க அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தொடர்ந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய ஆசை. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி.